வணக்கம். பட்டுக்கோட்டையிலிருந்து உங்கள் சமூக ஆர்வலர் குமரகுரு. இன்றைய பதிவு என்னன்னு கேட்டால், தமிழக முதல்வர் 70வது பிறந்தநாள் விழாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் சமூக ஆர்வலரின் மூலம். இப்போ சமூக ஆர்வலராக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஒரு ஆள் சொல்கிறேன், நான் வெள்ளாளன் தான், நான் ஜாதியை பற்றி பேசக்கூடாது. அதே போல் ஒவ்வொரு அரசியல் தலைவர் என்ன பண்ணணும்னா, ஒரு ஜாதியை பற்றி பேசக்கூடாது. ஜாதியை பற்றி பேசினா என்ன பண்ணணும்னா, மனுஷனுக்கு பிளவு ஏற்படும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, வேற்றுமை ஏற்படும். அதனால் உடஞ்சி போயிடும். இது மன்னர்கள் காலத்தில் உருவானது ஜாதி. அதை ஏன் வலியுறுத்துறீங்க நவீன காலத்தில்? அது மாதிரிலாம் பேசாது. அந்த காலத்துலேருந்து ஜாதி இருந்துச்சு. அது எது அடிப்படை இருந்துச்சுன்னா, தொழிலின் அடிப்படையில் அவன் பிரித்து வச்சுருந்தான் அந்த காலத்தில். அதை நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சீமான் அண்ணன் பேசுகிறாங்க, காளியம்மாக்கா பேசுகிறாங்க, நிறைய கட்சி தலைவர்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது அச்சுறுத்தல் வரும். நாளைக்கு ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும், என்ன போல் சமூக ஆர்வலராக இருந்தாலும் சாதியை பற்றி பேசக்கூடாது தயவு செய்து. இது இந்த ஜாதியை பற்றி பேசுகிற பழக்க வழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. இதனால் நிறைய இழிவு ஏற்படும். அது மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பதிவில் பார்த்துருந்தேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சீமான் என்பவர் ஜாதியை பற்றி பேசுகிறாரு. அது மாதிரி இந்த ஜாதியை பற்றி பேசினாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அவங்க தொழிலை வச்சு அடிப்படையாக வச்சு தான் அந்த மன்னர்கள் காலத்தில் உருவானுச்சு. அப்போ அந்த ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அந்தந்த ஜாதிகாரனுக்கும் தொழில் இருந்துச்சு. அந்த தொழிலை வச்சு தான் அவன் ஜாதியை பிரிச்சுக்கிட்டான். அவங்கெல்லாம் அந்த காலத்தில் ஜாதியை பற்றி அடிச்சுக்கிட்டலாம், வம்பு போடலை. இப்போ நீங்கள் நிறைய அரசியல் தலைவர்லாம் அதை பற்றி பேசுகிறேன். தயவுசெய்து அதை விட்டுறணும். இது பட்டுக்கோட்டை சமூக ஆர்வலர் கேட்டுக்கொள்கிறேன். நன்றியுடன்.